முந்தைய திமுக அரசு கொடுத்த தகவலின்படி கடந்த 5 ஆண்டுகள்ல ரூபாய் 12 லட்சம் கோடி அளவுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கு. இதுல 73% அளவுக்கு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டு நிலையில இருக்கு. அதாவது கன்வர்ஷன் ரேட் வந்து 73%. 30 லட்சம் வேலைவாய்ப்பு உருவாயிருக்கு. இது எல்லாமே போன அரசு கொடுத்த தகவல். ஆனா நீங்க வந்து இது உங்களுடைய கருத்துல முரண் இருக்கு. ஏன்னா நீங்க சொல்லக்கூடியதுன்னா முந்தைய காலகட்டத்தோட ஒப்பிடுகையில வேலைவாய்ப்பு உருவாக்கம் வந்து இந்த கடந்த 5 ஆண்டுகள பெரிய பெரிய அளவுக்கு நிகழல. அப்புறமா ஊதிய தேக்கம் நிலவுவதாகவும் உங்களுடைய கட்டுரைகளை நீங்க சுட்டிக்காட்டியிருந்தீங்க. 3வது விஷயம், ஒப்பந்தங்கள் பெரிய அளவுக்கு முதலீடுகளா மாறல. உங்களுடைய கருத்துக்கும் அரசு முன்வைத்த தரவுக்கும் பெரிய முரண் இருக்கு. இபிஎஃப்ஓன்ற டேட்டா பேஸை வச்சு ஒரு வேலைவாய்ப்பை மதிப்பிடுறது, வேலைவாய்ப்பை மெஷர் பண்ணுறது, எஸ்டிமேட் பண்ணுறது தவறு அப்படின்றது வந்து ஒரு எக்கனாமிக்ஸ் மத்தியில் ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா 2017 2024 வரைக்கும் ஒன்றிய அரசு 8 கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்குனதா சொல்லப்பட்டது. அப்போ நிறைய பொருளாதார அறிஞர்கள் என்ன சோர்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா யூஸ்வலாக ஒரு இந்தியாவில் ஒரு வேலைவாய்ப்பை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனம் வந்து நேஷ்னல் சாம்பிள் சர்வே வழியாக ஒரு சர்வே பண்ணுற ஒரு நிறுவனம், பிஎல்எஃப்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபார்மல் ஜாப்ஸ், நீங்கள் இப்போ ஃபேக்ட்ரிலாம் இருக்கு இல்லையா, இப்போ ஹூண்டாய் ஃபேக்ட்ரி, ஃபோர்டு ஃபேக்ட்ரி, இப்போ இதில் வேலை பார்க்குறவங்களாம் நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது, அதுக்குன்னு ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனம் பேர் வந்து ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரி. இந்த 2 நிறுவனங்கள் கொடுக்குற டேட்டா தான் ஒரு கிரெடிபிள் டேட்டா. ஒரு எம்ப்ளாய்மெண்ட், வேலைவாய்ப்பு, வேஜஸ், கான்ட்ராக்டு, என்னென்ன நம்ம லேபர் மார்க்கெட்டை பற்றி, ஒரு வேலைவாய்ப்பை பற்றி ஒரு புள்ளிவிவரம் எடுக்கணும்னா இந்த 2 நிறுவனங்களுடைய டேட்டா தான் கிரெடிபிள் டேட்டா. இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது, மச் அப்ரிஷியேட்டட் உலக அளவில். ஆனால் ஒன்றிய அரசு என்ன பண்ணுச்சுன்னா, அந்த 2017 24 அவங்க நம்பர் இன்ஃப்ளேட் பண்ணி காட்டுறதுக்காக 8 கோடி ஜாப்ஸ் நாங்கள் உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, எதை வச்சு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, இல்லையே மற்ற டேட்டா பேஸில் எதுவுமே காட்டலையே அப்படின்னா, இபிஎஃப்ஓ சொல்லுது. இபிஎஃப்ஓன்றது வந்து ஒரு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேட்டா பேஸ். அதில் வந்து நிறைய டூப்ளிகேஷன் இருக்கும். அது எப்படி டூப்ளிகேஷன் நடக்கும்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயாக ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒரு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயாக இருக்கீங்க. அதே நிறுவனத்தில் வேறு ஒரு ஏஜென்சி வருது, அதை வந்து உங்களை வந்து ரெகுலரைஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்குறாங்க. அப்போ உங்கள் பேர் வந்து கான்ட்ராக்ட் ஒர்க்கர்லேருந்து ஃபார்மலைஸ் ஆகுறீங்க. அப்போ இபிஎஃப்ஓவில் உங்கள் பேர் என்ட்ரு ஆகும். அப்போ என்ட்ரு ஆகும்போது நீங்கள் புதுசாக அங்கே ஜாப் கிரியேட் ஆகலை, நீங்கள் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. ஃபஸ்ட் டைமாக ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கு. ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நிறைய டூப்ளிகேஷன் இருக்கும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனில். அதனால் அந்த இபிஎஃப்ஓ டேட்டா வந்து டிஸ்கிரெடிட் பண்ண, அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை. அது விவாதமாச்சு, அதை கொண்டு வந்தாங்க, விவாதமாச்சு. இன்னும் சொல்லப்போனால் மத்திய அரசே ஒன்றிய அரசே அதை கைவிட்டாங்க. இது வந்து ஒரு தவறான புள்ளி வரும். அது மேபி இந்த அரசுக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம். அது முதலமைச்சருக்கு எப்படி இது என்ன டேட்டா என்ன அப்படின்னு அவருக்கு எப்படி தெரிய போகுது. அது அதிகாரிகள் வந்து அதை அவங்க சொல்லியிருக்கணும், சார் இந்த டேட்டா வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. நம்ம பயன்படுத்துகிற டேட்டா வந்து ஒன்று ஏஎஸ்ஐயாக இருக்கணும், ஃபேக்ட்ரியை பற்றி பேசுகிறதா இருந்தால், அல்லது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எவ்வளவு வேலைவாய்ப்புகள் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கான நிறுவனம் வந்து பிஎல்எஃப்எஸ், நேஷனல் சாம்பிள் சர்வே. இந்த 2 நிறுவனத்தினுடைய புள்ளி வரப்படி பார்த்தோம்னா அரசு சொல்கிற இந்த 2 டேட்டாவும் தப்பு. 12 லட்சம் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தா இருக்கு. அதில் கன்வர்ஷன் ரேட்டு அப்படின்னு போன ஆட்சியில் முன்வைக்கப்பட்டது 73%. வாய்ப்பே இல்லை. அது வந்து வாய்ப்பே இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கான புரிதல், இதை கொடுக்குற டேட்டா ஏஜென்சி வந்து சிஎம்ஐன்னு ஒரு டேட்டா செட். அதுதான் அதன்படி நீங்கள் கடந்த 5 ஆண்டுகள் நம்ம 2021 24 25 வரைக்கும் அந்த 4.5 இயர் பீரியட் எடுத்துக்கிட்டோம்னா 23% கன்வர்ஷன் ரேட்.